Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல உங்களுடைய சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணனும் YPP ல ஜாயின் பண்ணனும் அப்படினு சொன்னா அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் and 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மாறன மேஜரான எலிஜிபிலிட்டி ரெக்யர்மென்ட்டோட சேர்த்து ஒரு சில விஷயங்களை நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அது இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் and ஆக்டிவ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் எதுவும் இல்லாம இருக்கணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். சோ அப்படி இருந்தா தான் நம்ம வந்து YPP ல ஜாயின் பண்ண முடியும். சேனல்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தினுடைய மானிட்டைசேஷனும் எனேபிள் பண்ணி அதுல வந்து அட்வர்டைஸ்மென்ட்ஸ் ப்ளே ஆகும்போது கண்டிப்பா அதற்கான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப் பார்ட்னர் ப்ரோகிராம்ல இருக்கக்கூடிய இந்த எலிஜிபிலிட்டி ரெக்யர்மென்ட்ஸ் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். பட் இது எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் அப்படிங்கிறது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும், மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத கிரியேட்டர்ஸ்க்கும் தெரியும். எல்லா கிரியேட்டர்ஸுமே அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க, ஃபேஸ் பண்ணிக்கிட்டும் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம். சோ குறிப்பிட்டு இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ரீசன்ட் டயத்துல மெயிலையும் சரி கமெண்ட் செக்ஷன்லயும் சரி அதிகமா வரக்கூடிய கொஸ்டினா இது வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ப்ரோ என்னுடைய சேனல்ல மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிருச்சு, டிசேபிள் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு மெயில் வந்திருக்கு ஒரு சில விஷயங்கள். சோ இத நம்ம குறிப்பா எடுத்து பார்க்கும்போது நிறையவே சொன்ன விஷயம், நான் வந்து ஒரு 6 month பிளஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணல ப்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இது ஒரு விஷயத்தை எல்லா கிரியேட்டருமே நோட் பண்ணிக்கோங்க. குறிப்பிட்டு உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் இருந்தாலும் அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்புல உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனை டிசேபிள் செய்யலாம். யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்லயே இதை பத்தின டீடைல்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அதாவது உங்களுடைய சேனல்ல 6 மாசம் இல்ல அதுக்கும் மேல வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் அப்லோட் பண்ணல, இல்ல ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கூட பண்ணல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா வந்து யூடியூப் வந்து உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷனை டிசேபிள் செய்யலாம். சோ இதுல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியது ரீசெண்டா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஸ்கிரீன்ல ஷோ பண்ற மாதிரி ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய சேனல் வந்து இதுல ஆக்டிவா இல்ல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மெயில் வந்து வந்திருக்கு. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அலர்ட் மெசேஜ் மாதிரி இந்த ஒரு மெயில் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்ல மானிட்டைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமானதா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு 1 monthக்குள்ளேயாவது நீங்க எலிஜிபிலிட்டி ரெக்யர்மென்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிருவீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நீங்க இன்ஆக்டிவா இருக்கும்போது இந்த ஒரு மெயில் வந்து உங்களுடைய சேனலுக்கு வரலாம். இந்த மெயிலில் நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது அடுத்த ஒரு 1 monthல நீங்கள் வந்து இந்த YPP எலிஜிபிலிட்டி த்ரெஷோல்ட் வந்து மீட் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் செய்யப்படும். பட் இந்த 30 daysக்குள்ளே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் சப்போர்ட் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கிட முடியும், அதாவது ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும். குறிப்பிட்ட சேட் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மெயில் சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம்னா இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் ஆக்டிவாக இல்லை. கண்டிப்பாக என்னதான் அந்த 30 days அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருந்தாலும் அதுக்கு அடுத்தும் உங்களுடைய சேனல் மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சுனாலும் நீங்கள் ஜஸ்ட் வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரீஅப்ளை பண்ணி அகைன் வந்து அப்ரூவ் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது எப்போவுமே நோட் பண்ணிக்கோங்க. மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருச்சு, இதுக்கடுத்து நம்ம எப்போவாவது வீடியோ அப்லோட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் மேக்ஸிமம் உங்களுடைய சேனலை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கல வீடியோ அப்லோட் பண்ண அப்படின்னு சொன்னாலும் டைம் லென்த் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. லைக் இப்போ டெய்லி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா 2 days 3 days எல்லாம் ஒரு 1 week கூட எடுத்துக்கோங்க. பட் மேக்ஸிமம் வந்து இந்த இன்ஆக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துக்கோங்க. லைக் வந்து நீங்க ஒரே மாசத்துல ஒரு 100 வீடியோ அப்லோட் பண்ணாலும் சரி அடுத்த மந்த்தும் நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தாகணும். ஸோ அதனால 1 monthக்கு நீங்க ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணாலும் கூட அடுத்த மந்த்தும் அந்த 10 வீடியோ அப்லோட் பண்ற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ யூடியூப்ல அது எப்பவுமே முக்கியமானது, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெயில் இப்போ ரீசெண்டா நிறைய யூடியூப் சேனல்ஸ்க்கு வந்து போய்கிட்டு தான் இருக்கு, அவங்க இன்ஆக்டிவா இருக்கிற காரணத்தினால. ஸோ இந்த டீடைல்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ் கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்விமட்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதான் கைஸ் ஒரு வீடியோ, அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.